தொலைபேசி இணைப்பில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ராம ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ராஜேந்திர பாலாஜி நேற்று மாநாட்டில் இருந்த பொழுது எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. தற்பொழுது மறைந்த முன்னாள் தலைவர்களை விமர்சிக்கும் வகையிலான வீடியோவை தவிர்த்திருக்கலாம் என்று கூறியிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? தவிர்த்திருக்கலாம் தானே? அவருடைய கருத்தை நான் மதிக்கிறேன். பட் அந்த இடத்துல அந்த வீடியோ ஹிந்து முன்னணி இயக்கத்தை, ஹிந்து முன்னணி பேரியக்கத்தை அங்க வந்திருந்த முருக பக்தர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கான வீடியோ. அதுல பல வீடியோக்கள் முந்தைய காலத்திலேயே தயாரிக்கப்பட்ட. உதாரணமா அதுல ஐயா ராமகோபாலன் அவர்கள் பேசுகிறார். ஒரு அரை நிமிடம் ஒரு அவர் இறந்தே எத்தனை வருஷம் ஆச்சு. பழைய வீடியோக்கள் நிறைய வருது. அதனால அந்த வீடியோக்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டதுதானே தவிர அந்த நிகழ்வுல பேசின யாருமே அரசியல் பேசவில்லையே. அரசியல் மாநாடு இல்லை என்று சொல்லிவிட்டு தானே அந்த மாநாட்டை நடத்தியிருக்கோம். அதனால முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவருடைய கருத்தை நான் மதிக்கிறேன். எனது நெருங்கிய நண்பர் அவர். ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை என்பதையும் நான் மறுபடியும் நினைவூட்ட விரும்புகிறேன். ஆன்மீக விழாவில் அண்ணாவை விமர்சிப்பது போன்ற கருத்துக்கள் தேவையற்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படி இதை ஒரு அரசியல் கருத்து வெளியிடவில்லை என்றாலும் அரசியல் தலைவர்கள் தானே, அவர்கள் இல்லாமல் அண்ணாவை எங்க விமர்சிச்சாங்க? குறிப்பிட்டு பேர் சொல்லி என்ன விமர்சிச்சாங்க? நீங்க தெரிஞ்சிட்டு சொல்லுங்களேன், தரவுகளோட சொல்லுங்களேன், நான் பதில் சொல்றேன். வெளியிட்ட வீடியோவில் அந்த வீடியோல என்ன இருந்தது நீங்க பாத்தீங்களா, கேட்டீங்களா? ராஜேந்திர பாலாஜி கூறியிருக்கிறார்கள். அவர் அந்த விழாவில் அவர் இருந்தாரு. நீங்க ஒரு டிவி சேனலுக்கு கேக்குறீங்க, நீங்க அதை கேட்டீங்களான்னு கேக்குறேன். அண்ணாதுரை அவர்கள் பெயரை குறிப்பிட்டு ஏதாவது விமர்சன கணைகள், கடுமையான விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டதா? நிச்சயமா அந்த வீடியோவை எங்க தொலைக்காட்சியில பார்த்தோம். பார்த்த பிறகுதான் செய்தியையும் ஒளிபரப்பணும். ஒன்னும் சொல்ல திராவிடம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. பழைய வீடியோ நான் சொல்றேன். இந்து முன்னணி இயக்கத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது கட்டாயம் இல்லையா? ஒரு 3 லட்சம் பேர் அமர்ந்திருக்கிற மாநாட்டில் இந்து முன்னணி நடத்தும் போது இந்து முன்னணியுடைய பழைய வீடியோக்கள், பழைய நிகழ்ச்சிகள் எல்லாமே காமிப்பாங்கல்ல. அது ஒரு எக்ஸிபிட் பண்றதானே. அதுல இருந்திருக்கும். இந்த மாநாட்டில் அரசியல் பேசினாங்களான்றதான் கேள்வி. நேற்று நடந்த முருகபக்தர் மாநாட்டில் அரசியல் பேசப்பட்டதா? இந்து முன்னணி மாநாட்டில், இந்து முன்னணியுடைய அரசியல் கருத்துக்கள் கூறப்பட்ட மாநாட்டில் பேசிய வீடியோக்கள் அது தொகுப்பாக வரும்போது இல்லங்கய்யா, கேள்வி என்னவா இருக்குதுன்னா, முருக பக்தர்கள் மாநாட்டில் முருகனுடைய பெருமையையும், முருகனுடைய சிறப்பையும், முருகனுடைய அருட்காட்சியையும் நீங்க பேசுறதுங்கிறது ஏற்கத்தக்கதான ஒரு விஷயம். இப்ப முருக பக்தர்கள் மாநாட்டிற்கும் பெரியார், அண்ணா போன்றவர்களுடைய வீடியோவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறதா உங்களுடைய கேள்வியா இருக்கு. இல்லையே, இந்து முன்னணி இதை நடத்தும் போது இந்து முன்னணி அறிமுகப்படுத்த வேண்டிய பொறுப்பும் இருக்குல்ல. முருகனை பத்தி தானே எல்லாமே பேசணும். 4 மணி நேர மாநாட்டுல 3 மணி நேரம் 55 நிமிடங்கள் முருகனை பத்தி தான் பேசிருக்கோம். நீங்க கேட்டதுனால அங்க என்ன வீடியோ ஒளிபரப்பப்பட்டது, அதை நீங்க பாத்தீங்களா, உங்க தொலைக்காட்சிக்கு தெரியுமான்னு நீங்க கேள்வி கேட்டனால ஒரு முறை அந்த வீடியோவை இப்ப பாக்கலாமா? நீங்க பாருங்க. நான் அதுல ஒன்றும் அப்செக்ஷனபிளா ஒண்ணுமே இருக்காது. பழைய வீடியோன்னு நானே சொல்றேனே. பழைய வீடியோ இந்து முன்னணியினுடைய வீடியோ. அதை இந்து முன்னணி இயக்கத்தை அறிமுகப்படுத்துவதற்காக சொல்லுகிறோம். இதுல என்ன தவறு இருக்கு? முருக பக்தர்கள் மாநாட்டில் அந்த வீடியோவிற்கு என்ன வேலை அப்படிங்கறத உங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எங்களுடைய கேள்வியாக இதை நாங்கள் முன்வைப்பதை தவிர அவங்க கேள்வி எழுப்பட்டும், நான் உங்களை மதிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவங்க கேள்விகளை வரவேற்கிறேன். பட் அந்த வீடியோ ஒளிபரப்பப்பட்டதற்கான கான்டெக்ட் என்ன என்பதை நான் சொல்றேன். பின்னணி என்ன என்பதை நான் சொல்றேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை நடத்தியது இந்து முன்னணி அறிமுகப்படுத்தக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? முருகனை பத்தி தான் அறிமுகப்படுத்தணும், இந்த நடத்துற இந்து முன்னணி அறிமுகப்படுத்தக்கூடாதுன்னு யாரும் சொல்றது உரிமை உங்களுக்கு இருக்கா? இல்ல நீங்க தானே சொன்னீங்க அது முருக பக்தர்கள் மாநாடு தான், அதற்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு நீங்க தான் சற்று முன்னர் சொன்னீங்க. அது அரசியல் இல்லை, இந்து முன்னணியை தான் அறிமுகப்படுத்துறோம், இந்து முன்னணி நோக்கங்களை சொல்றோம், அவ்வளவுதான். மீண்டும் மீண்டும் சொல்றோம், இது எங்களுடைய கருத்து என்பதை விட உங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அங்க இருந்தாங்க. அவங்க சொல்வது அந்த நேரத்தில் சபை நாகரிகம் கருதி நாங்க அந்த இடத்துல எங்களுடைய எதிர்ப்பை எழுப்பவில்லை, ஆனா இப்ப அதற்கான எதிர்ப்பை நாங்கள் கூறுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க 1000 முறை கேட்ட பதில் இதுதாங்க. நீங்க திரும்பி என் வாயிலிருந்து ஏதோ ஒரு வார்த்தையை பிடுங்க நினைக்கிறீங்க. அது இல்ல. எந்த வார்த்தையையும் வரவழைக்கிறதுக்காக என்னைக்கு புதிய தலைமுறை முயற்சித்ததில்லை. எது உண்மை என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக தான் உங்களை கேட்கிறோம். பேசிக்கிட்டு இருந்தா பேசுங்க, என்ன பேச. சரி, உங்களுடைய விளக்கத்திற்கு மிக்க நன்றி.